கடம்பா கதிர்வேலா, ஏன் அன்பு செல்லமே, இதை நீ முழுமையாக கேட்டால் உன்னுடைய வாழ்க்கையில் மிக பெரிய அதிசயத்தை நான் நிகழ்த்த போகின்றேன். உன்னுடைய கஷ்டங்களுக்கும் துன்பத்திற்கும் இதுவே கடைசி நாள் பிள்ளையே. இது உன் அப்பன் முருகன் உத்தரவு. காலம் கடந்து சென்றாலும், மனம் உடைந்து நின்றாலும், உன் கனவு கலைந்து நின்றாலும், உறவுகள் உதறி சென்றாலும், நீ உனக்காக இருக்க வேண்டும். உன் லட்சியத்தின் இலக்கை துரத்தி பிடித்து எட்டி அடைய வேண்டும் பிள்ளையே. ஏனென்றால் உன் பலம் முழுவதும் உன் அப்பா முருகன் மட்டுமே. நான் இருக்கின்றேன், எழுந்து நில். உன் விழிகளில் மீண்டும் நம்பிக்கையை நட்டிடு. உன் இதயத்தில் மீண்டும் துணிவை வளர்த்துக்கொள். இது முடிவு அல்ல, இது ஒரு புதிய துவக்கம். நீ ஒருவனாக இல்லை பிள்ளையே. உன் ஒவ்வொரு அடியிலும் நான் இருக்கின்றேன். உன் வலிமை நான், உன் வழி நான், உன் வெற்றி நானே. என் பெயர் சொல்லு பிள்ளையே. முருகா என்று அந்த ஒரு சொல்லை உனக்கு மீண்டும் உயிரை நிச்சயம் தரும். நீ எல்லோருடைய வாழ்க்கையிலும் மரத்தின் வேறாக இருக்க முடியாது என்பதை உணர்ந்து கொள். சிலருடைய வாழ்வில் நீ உதிரும் இலையாக மாறி போகலாம். சிலருடைய வாழ்வில் வெட்டப்படும் கிளையாக மாறி போகலாம். அதுவே வாழ்க்கையின் இயல்பு. அதுவே உண்மையான யதார்த்தம். ஒவ்வொருவரும் உன்னுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு பங்கை நிறைவேற்றிவிட்டு செல்லுகின்றார்கள். அவர்கள் வேறாய் உன்னை தாங்கி நிற்காத போதிலும், உதிரும் இலை போல உன் அனுபவங்கள் உன்னை வளர்ச்சிக்கு தள்ளுகின்றன பிள்ளையே. எனவே யாரை இழந்தாய், எதை கைவிட்டாய் என்பதை நினைத்து வருந்தாதே. உனக்கான மரமாக நான் உன்னை பாதுகாத்து நிற்கின்றேன். நீ நம்பிக்கையுடன் வேரூன்றி நில். உனக்கு துணையாக நான் இருப்பேன். உன்னுடைய கஷ்டத்திற்கு இன்றே கடைசி நாள். உன்னுடைய கஷ்டம் அனைத்தும் தீர்ந்து இனி நீ நிம்மதியான வாழ்க்கையை வாழப் போகின்றாய். அந்த வாழ்க்கை முழுவதும் இனி உனக்கு சந்தோஷம் மட்டுமே நான் கொடுக்க போகின்றேன். இது உன் அப்பன் முருகனின் உத்தரவு. உன்னோடு நான் இருக்கின்றேன். கந்தா கடம்பா கதிர்வேலா.